வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் ஐடிஎஃப்பின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி ஆகியோர் சிரியாவில் ஜிகாதி இயக்கம் நாட்டின் சில பகுதிகள் வழியாக வேகமாக முன்னேறி வருவதால் அங்கு ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து மதிப்பீட்டை நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சிரியாவுடன் தரை எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு. அத்துடன் இஸ்ரேல் சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகளை அவ்வப்போது தாக்குகிறது. ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்கள் சிரியாவிலிருந்து இஸ்ரேலை தாக்குகின்றன. இப்படியாக இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் தொடரும் நிலையில் சிரியாவில் நடக்கும் போர், அதனால் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் பற்றி இஸ்ரேல் அக்கறை செலுத்துகிறது. தவிர இஸ்லாமிய இயக்கம் ஹயாத் டாகிர் அல் ஷாம் அல்லது HTS சமீபத்தில் தொடங்கிய மின்னல் வேக போரின் பின்னணியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருப்பதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. HTS தலைமையிலான இயக்கங்களின் கூட்டணி சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்களை தொடர்ந்து கைப்பற்றுகிறது. அவர்கள் போரை தொடங்கி ஒரு வாரத்திற்குள் முக்கிய மத்திய நகரமான ஹமாவை கைப்பற்றிய நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் IDFின் தலைமை அதிகாரியின் சந்திப்பு நிகழ்ந்தது. IDF சிரியாவில் தற்போது நடக்கும் நிகழ்வுகளை கூர்மையாக பின்தொடர்கிறது மற்றும் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பில் எந்த சூழ்நிலையிலும் தயாராகி வருகிறது என்று IDF கூறியது. சிரிய இஸ்லாமிய எல்லைக்கு அருகில் அச்சுறுத்தலை IDF அனுமதிக்காது. அத்துடன் இஸ்ரேல் நாட்டின் பொதுமக்களின் சிரியாவிலிருந்து ஏற்படக்கூடிய எந்த அச்சுறுத்தலையும் முறியடிக்கும் விதத்தில் செயல்படும் என்று IDF மேலும் கூறியுள்ளது. சிரியாவில் அதிவேகமாக நடக்கும் போருக்கு மத்தியில் 2 மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் பெயர் வெளியிடாத நிலையில் கூறிய போது, சிரிய இராணுவத்தின் பாதுகாப்பு கோடுகளின் சரிவு கடந்த 24 மணி நேரத்தில் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடந்ததாக தெரிவித்தனர். அலிப்போவில் இருந்து டமாஸ்கஸ் செல்லும் வழியில் 1/3 பங்கு தொலைவில் உள்ள ஹமா நகரம் கைப்பற்றப்பட்டிருப்பது HTS இயக்கம் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றும் நோக்கில் நகர்வதாகவே இஸ்ரேல் கருதுகிறது. அதற்கு முன் சிரியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை இணைக்கும் முக்கிய மைய நகரமான ஹோம்ஸ் கைப்பற்றப்படலாம். நேற்று வியாழன் பிற்பகுதியில் இஸ்ரேலில் நடந்த பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் முக்கியமாக சிரியாவில் HTS இயக்கத்தின் விரைவாக முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தியது என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய அமெரிக்க அதிகாரி ஒருவர், சிரியாவை தீவிர இஸ்லாமியவாத இயக்கம் கையகப்படுத்துவது மற்றும் அசாத்திற்கு ஆதரவாக சிரியாவில் ஈரானிய படைகளை அதிகரித்திருப்பது ஆகிய இரண்டும் குறித்து வாஷிங்டனுடன் இஸ்ரேல் ஆலோசனை நடத்தியுள்ளது. சிரியாவில் புதுப்பிக்கப்பட்ட போரில் இஸ்ரேலின் ஆர்வம் என்னவென்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்ந்து போர் புரிகிறார்கள் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சிரியாவில் நடக்கும் போரில் ஒரு பக்கம் சலாபி ஜிகாதிகள், மறுபக்கம் ஈரான் மற்றும் ஹெஸ்போல்லா என்பது எங்களுக்கு முற்றிலும் தெளிவாக உள்ளது என்று அந்த அதிகாரி தொடர்ந்தார். அவர்கள் ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இரு தரப்பிலும் இஸ்ரேல் தலையிடவில்லை என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். இருப்பினும் எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். செயற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக செயற்படுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த வாரம் வரை சிரியாவில் போர் பெரும்பாலும் பல ஆண்டுகளாக செயலற்ற நிலையில் உள்ளது. ஆனால் அது உண்மையாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக உள்ளதால் எந்த நேரத்திலும் போர் வெடிக்கும் என்று கடந்த சில ஆண்டுகளாகவே ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். HTS சிரியாவின் அல் காய்தா கிளையில் இருந்து மாற்றம் பெற்ற சன்னி மதப்பிரிவு சலாபி ஜிகாதி இயக்கம். இஸ்ரேலை போலவே HTS இயக்கமும் ஈரானுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் எதிரிகள். HTS இயக்கம் சமீபகால ஆண்டுகளில் அதன் பிம்பத்தை மிதப்படுத்த முயன்றது. தாம் ஒரு ஜிகாதி இயக்கமல்ல என்று நிறுவ முயன்றது. அந்த முயற்சியில் HTS இயக்கம் மேற்கத்திய அரசாங்கங்களை நம்ப வைக்கும் சவாலை எதிர்கொள்கிறது. HTS கடுமையான ஜிகாதிசியத்தை முழுமையாக கைவிட்டது என்றும் சிரிய மக்களுக்கு அசாத் ஆட்சியிலிருந்து விடுதலை வாங்கி தருவதே தாம் போர் புரிவதன் நோக்கம் என்றும் கூறி வருகிறது. அதனால் HTS இயக்கத்தால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடி அச்சுறுத்தல் ஏதும் கிடையாது. HTS இயக்கத்தின் திடீர் போருக்கு பின்னால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ளன என்ற ஈரானின் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இதுவரை ஈரானால் காட்டப்படவில்லை. ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஒதுக்கி தள்ளவும் முடியாது. மறுபக்கத்தில் சிரிய ஜனாதிபதி அசாத் ஆட்சிக்கு துணை நிற்பதாக ஹெஸ்புல்லாவின் தலைவர் உறுதியளித்துள்ளார். ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்புல்லாவின் தலைவர் நைம் ஹாசிம் நேற்று வியாழக்கிழமை தமது இயக்கத்தின் ஆதரவு எப்போதும் டமாஸ்கஸின் பக்கம் இருக்கும் என்று கூறினார்.
அவரது தொலைக்காட்சி உரையில் நைம் ஹாசிம் சிரியாவை மீண்டும் அழிக்க விரும்பும் தீவிரவாத இயக்கங்களை கண்டித்தார். சிரியாவில் அசாத்தின் ஆட்சியினை வீழ்த்தி குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதே தீவிரவாத இயக்கங்களின் நோக்கம் என்றார். அவர் மேலும் பேசிய போது, கடந்த சில நாட்களில் தீவிரவாத இயக்கங்கள் என்ன செய்தாலும் அவர்களால் அவர்களின் இலக்குகளை அடைய முடியாது. மேலும் ஹெஸ்பொல்லாவாகிய நாங்கள் எங்களால் முடிந்தவரை இந்த ஆக்கிரமிப்பின் இலக்குகளை முறியடிப்பதில் சிரியாவின் பக்கமாக இருப்போம் என்று ஹாசிம் கூறினார். ஹெஸ்பொல்லா எந்த வகையான ஆதரவை வழங்கக்கூடும் என்பதை அவர் விவரிக்கவில்லை. ஆனால் சிரியாவில் HTS இயக்கம் தங்கள் போரை தொடங்கிய அதே நவம்பர் 27 ஹெஸ்பொல்லா ஒரு பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் இஸ்ரேலுடன் போரை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ஹெஸ்பொல்லா தாமாகவே தொடங்கிய 13 மாத கால போரில் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிரியாவில் டக் ஃப்ரீ தீவிரவாத இயக்கங்களை ஆதரிப்பதாக ஹெஸ்பொல்லாவின் தலைவர் நைம் ஹாசிம் குற்றம் சாட்டினார். டக் ஃப்ரீ என்ற சொற்பதம் ஷியா முஸ்லிம் குழுவினர் தீவிர சன்னி இஸ்லாமின் ஆதரவாளர்களை குறிக்க பயன்படுத்தும் சொல். அரபு மொழியில் டக் ஃப்ரீ என்பது ஒரு முஸ்லீம் அவரது மத கோட்பாட்டிலிருந்து மற்றும் ஒரு முஸ்லீமை விலக்கி வைப்பது என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு முஸ்லீம் மற்றும் ஒரு முஸ்லீமை துரோகி என்று குற்றம் சாட்டுவது. 2013 ஹெஸ்பொல்லா வெளிப்படையாக அசாத்தின் படைகளை ஆதரித்து வருகிறது. 2011 அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து வெடித்த உள்நாட்டு போரில் அசாத்தின் இராணுவம் இழந்த பிரதேசத்தை மீண்டும் பெற ஹெஸ்பொல்லா துருப்புக்கள் உதவினார்கள். ஆனால் இப்போது அப்படியான உதவியை செய்யும் அளவுக்கு ஹெஸ்பொல்லாவிடம் பலம் கிடையாது. சிரியாவில் நடக்கும் போரில் பயன்படுத்த ஈரானிய ஆயுதங்களை அனுப்பக்கூடாது என்று ஈரானுக்கு இஸ்ரேல் 3வது தரப்பு மூலம் எச்சரித்தது என்று இஸ்ரேலிய ஊடகம் N12 நேற்று வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. அப்படி அனுப்பப்படும் ஆயுதங்கள் ஹெஸ்பொல்லாவின் வசம் போய் முடியும் என்பதால் அந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி கடந்த 24 மணி நேரத்தில் சிரியாவின் வடகிழக்கில் HTS இயக்கம் நடத்திய போர்களில் சிரிய மற்றும் ஈரானிய இராணுவத்தின் தற்காப்பு கோடுகள் எதிர்பாராத விதமாக விரைவாக சரிந்தன என்பதை இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். சிரியாவில் நடக்கும் போருக்கு மத்தியில் ஈரான் எவ்வாறு செயற்படும் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் ஈரானிய ஆயுதங்கள் சிரியா போய் இறங்குவதை IDF அனுமதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்த மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த ஆயுதங்கள் மீது இஸ்ரேல் உத்தரவாதமாக விமான தாக்குதல் நடத்தும் என ஈரான் எச்சரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்கள்.